இது? என்ன லோகோ? ஒரு ஃப்ரெஷ் லீஃப் போட்டுருக்கலாம்ல. என்ன மிஸ்டர் மதன், நான் சாப்பிட்டதை நீங்க சாப்பிடுறீங்க? திஸ் இஸ் எச்ச சாப்பாடு. என்ன மைனா, பிரசாதத்தை போய் எச்சல் சாப்பாடுன்னு சொல்றீங்க? வாட் மதன், அது நான் குடிச்ச தண்ணி. தீர்த்தம் மைனா. See Mr. Madan, நீங்க இப்படி செய்யறது it's so embarrassing. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Oh no, this is ரொம்ப too much இருக்கு. என்ன மைனா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலா அது எனக்கு ஜென்ம சாபல் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. You know what? You're crazy. Maina, you know what? This is my pleasure. Logo, Maina madam ke falooda ice cream வாங்கிட்டு வா. சரிங்க சார். வர ஐயா ப்ரொடக்ஷன் மைனா மேடம் சாப்பிட்டதுல மிச்சம் இருக்கு, எடுத்து வாயா. அத மதன் சாப்பிட்டு இருக்காரு. You know, falooda சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு தான் சொல்லிருக்கேன். I'll eat. Wow. Hey, ரோஜா. ரோஜா. அம்மா, என்னம்மா ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்க? கதவு தட்ட வேண்டியதானே? எப்படி வருது கதவு? அந்த தட்டு தட்டுற, திறக்காம உட்கார்ந்திருக்க. நீ தானேம்மா சொன்ன கதவு யார் வந்து தட்டினாலும் திறக்கவே கூடாதுன்னு, அதனால தான் திறக்கல. பெத்தவ நான் தட்டுற, அப்ப கூட கதவு திறக்க மாட்டேங்கிற. மா, நீ தான் வந்து கதவு தட்டுறன்னு எனக்கு தெரியுமா? நான் தான் வந்திருக்கேன் நீ சொல்லிக்க வேண்டியதானே? வந்து நான் கதவு திறந்திருப்பேன். சரி சரி, நீ பண்றது ஒரு விதத்தில் நல்லதுதான். யார் வந்து கதவு தட்டினாலும் திறக்காத, அப்பதான் உனக்கு எனக்கும் நல்லது. சரி, நீ வந்து கதவு தர. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டி. வா வா வா. ஐயோ மாமா, என்னம்மா இங்க உட்காந்துட்ட? உள்ள வா. முடியலடி, இந்த சாப்பாடு கொண்டு வந்து உனக்கு கொடுக்கறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எங்க யார் கண்ணியாவது பட்டுடுவோமோ, இல்ல அந்த பொண்ணு ரங்க அருக்காணி யாராவது மோப்பம் பிடிச்சி அவன் கண்ணில் மாட்டிடுவோம்னு நெஞ்சு பட பட படப்படான்னு அடிச்சுக்குது எனக்கு. அப்பாடா, இன்னைக்கு ஒரு வழியா சாப்பாடு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். மா சும்மா இருமா, உனக்கு உன் கவலை தான் பெருசா போச்சு. என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? உனக்கு என்னடி குறைச்சலு? நீ யார் கண்ணிலையும் படாம இருக்கதான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்க. எனக்கு என்ன குறைச்சலாம்? நீ இந்த 4 செவத்துக்குள்ள ஒரு நாள் தங்கி பாரு, அப்ப தெரியும் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு. இந்த வீட்டுக்குள்ள எப்படிமா அடைஞ்சு கிடக்குறது? 4 மனுஷால பார்க்க முடியல, ஒரு பியூட்டி பார்லர் போக முடியல, ஒரு ஃபேஷியல் பண்ண முடியல, மேக்கப் கிரீம் எல்லாமே தீர்ந்து போச்சுமா. மா, ஷாப்பிங் கூட போக முடியலமா. ஐயோ, இதை விட எல்லாம் பெரிய கொடுமை. நைட்ல அக்கம் பக்கத்துல இருக்க நாய் எல்லாம் காட்டு கத்துதுமா. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அது மட்டும் இல்லம்மா, தெரிஞ்சவங்க யாராவது வந்து கதவு தட்டிடுவாங்களோன்னு பகீர் பயமா இருக்குமா. ஐயோ, எனக்கு மட்டும் தாமா தெரியும். மொத்தத்துல அர்ச்சனாவும் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கா, நானும் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கேன். என்ன, அவ ஜெயில இருக்கா, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். மா ப்ளீஸ்மா, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுமா. என்னை எப்படியாவது இங்க இருந்து ரிலீஸ் பண்ணிடுமா. அவ்ளோ டென்ஷனா இருக்கு எனக்கு. ப்ளீஸ் மாமா. ரோஜா, என்ன விளையாடுறியா? உன்னை அந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பதான் அர்ச்சனா மேல கொலை பழி போட்டு உள்ள தள்ளனே. எப்போ உன்னை விடுவிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. உனக்கு என்ன வேணும்னாலும் உடனே கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பியூட்டி பார்லர் இருந்து ஒரு லேடி நான் கூட்டிட்டு வரேன். மா, உனக்கு புரியவே மாட்டேங்குதாமா நான் என்ன சொல்றேன்? ரோஜா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க ரோஜா. அந்த அர்ச்சனா மட்டும் பூமிகாவை எங்க ஒளிச்சு வச்சுட்டு நமக்கு தண்ணி காட்டுறாள்ல, அதே மாதிரி உன்னை நான் ஒளிச்சு வச்சுட்டு அந்த அர்ச்சனா ஐஏஎஸ்க்கு நான் தண்ணி காட்ட வேணா? அர்ச்சனாக்கு நல்ல பாடம் புகட்டணும். அது வரைக்கும் நான் சொல்றத கேளுமா. நீ என் பேச்ச கேப்பல்ல. பாதி கிணறு தாண்டியாச்சு, திடீர்னு முரண்டு பிடிக்காதரா. யோமா, நீ என்ன இங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது அந்த குட்டி பிசாசு சங்கரிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுமா. என்ன வேணும்னே கிரிக்கெட் பால நம்ம வீட்டுக்குள்ள போடுற மாதிரி போட்டுட்டு தேடுற மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டை நோட்ட விட்டுட்டு போறாமா அவ. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை நான் அவ கண்ணுல படல. அப்பா, ஆள் இல்லாத வீடு நினைச்சு அவ போயாச்சு. ஐயோ, அந்த குட்டி பிசாச முதல்ல ஒழிக்கணும்டி. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதே அந்த பொடி கழுததான். ஆமாமா, ஏதோ பொடி கழுத நினைச்சு நம்ம சும்மா இருக்க கூடாது. சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால் அடின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொடி கழுதிய அடிச்சு நொறுக்கணும்.
முதல்ல நீ இருக்கிற இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ முதல்ல சாப்பிடு, நான் போய் வேற இடம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். மாமா இங்க ஏசி ஒர்க் ஆகலமா, நல்ல ஏசி ரூமா பாருமா. சரிடி. ஐயோ நல்லா வேணும். அவசரப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ச்சே, என்ன பொழப்போ சாமி இது. ஓ பசிக்குது, சாப்பிடுவோம். என்னது புளிச்ச நாத்தம் அடிக்குது? இது எப்படி திங்கிறது நானு? தயிர் சாதம் தான் சாப்பிட. சாப்பிடுறேம்மா, சாப்பிடுறேன். ஐயோ பாக்குறதுக்கு ஒன்னும் வித்தியாசம் தெரியல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே மாதிரி இருந்தா நான் ஏமாந்துருவேனா? வரேன், வந்து கண்டுபிடிக்கிறேன். சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா உள்ள போலாம். என்ன பேசணுமோ இங்கேயே பேசு. அப்படியா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நீ அர்ச்சனாவா இல்ல சக்தியா? நீ என்ன நினைக்கிற? சில நேரத்துல நீ சக்தி மாதிரி இருக்க, சில நேரத்துல அர்ச்சனா மாதிரி இருக்க. எந்த நேரத்துல அர்ச்சனா மாதிரி தெரியுது, எந்த நேரத்துல சக்தி மாதிரி தெரியுது? நாம இவள கேள்வி கேட்கலான்னு வந்தா இவ நம்மள கேள்வி கேக்குறா. அதான் சொல்லிட்டல, சில நேரத்துல சக்தி மாதிரி இருக்க, சில நேரத்துல அர்ச்சனா மாதிரி தெரியற. இப்ப என்ன பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அத முதல்ல சொல்லு. பாக்குறதுக்கு சக்தி மாதிரி தான் தெரியுது. ஆனா ஜெயில இருக்கிற அர்ச்சனா போட்டிருக்கிற மாதிரியே நீயும் ஒரு தாலி போட்டிருக்க. அப்புறம் கர்ப்பிணி பொண்ணுங்க சாப்பிடுற மாத்திரை எல்லாம் வேற சாப்பிடுற. அப்புறம் பொண்ணுங்க போட்டோவை உத்து பாக்குற. இதெல்லாம் பார்க்கும்போது நீ அர்ச்சனாவோன்னு எனக்கு தோணுது. சரி, அப்படியே வச்சுக்க. அது எப்படி அப்படியே வச்சுக்க முடியும்? அர்ச்சனா தான் ஜெயில இருக்கால, அப்ப நீ சக்தி தானே? தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? என்ன டவுட்? ஐயோ என்ன டவுட்? ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நீ சக்தினா தாலி போட்டுக்க கூடாது, கர்ப்பிணி பொண்ணுங்க சாப்பிடுற மாத்திரை சாப்பிட கூடாது, பொண்ணுங்க போட்டோவை உத்து பார்க்க கூடாது. இதெல்லாம் நீ செய்யறன்னா நீ அர்ச்சனா தானே? ஆமா, நான் அர்ச்சனா தான். அப்படியா? அப்போ ஜெயில இருக்கிறது யாரு? சக்தி. இருக்க கூடாதே. இப்போ அர்ச்சனா தான் கொலை குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்கா. சக்தி சிங்கப்பூர்ல இருந்து அர்ச்சனாவை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்க. நியாயப்படி அர்ச்சனா ஜெயில தான் இருக்கணும், சக்தி வீட்ல தான் இருக்கணும். நீயே தெளிவா சொல்லிட்ட, அதுக்கப்புறம் ஏன் இந்த வீண் கேள்விகள்? ஏன் குழம்புற? குழம்புறல்ல? ஆமா குழம்புற. ஐயோ குழப்பிட்டாலே. இப்போ இங்க இருக்கிறது சக்தியா அர்ச்சனாவா? ஜெயில இருக்கிறது அர்ச்சனாவா சக்தியா? இதுல யார் அர்ச்சனா யார் சக்தின்னு நீயே பார்த்து சொல்லு. இல்ல நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். இரு நான் கண்டுபிடிக்கிறேன். இரு. Inky Pinky Ponky, father as a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponk. Inky சிரிக்கிறா. நான் முதல்ல போடுவேன். Inky Pinky Ponky, father as a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. இதான் இடது பக்கம் இருக்கிறதா சக்தி? இல்ல. இல்லையா? ரெண்டும் நான் தான். அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. மா, வண்டியில் நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க?
வண்டி காலியா இருக்கும்போது எப்படிமா வேகமா போறது? இது ஷேர் ஆட்டோமா, 5-6 பேர் ஏறினா தானே எனக்கு பொழைப்பே ஓடும். அண்ணே நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணுண்ணே. சரிம்மா சரிம்மா. அர்க்காணி மாதிரி இருக்கு. அண்ணே நிறுத்தாம போங்கண்ணே. அண்ணே நான் கொஞ்சம் இறங்கணும். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. நிறுத்துங்க. நிறுத்துறமா. அண்ணே நீங்க நிறுத்தாம போங்கண்ணே. அண்ணா நிறுத்துங்க. அம்மா நீ சும்மா இருமா. அண்ணே நிறுத்துங்க, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இங்கதான் நிறுத்துறமா. அண்ணா மார்க்கெட் போமா? போமா. அம்மா போலாண்ணே. யார் இவ? முகத்தை அந்த பக்கம் திருப்பியிருக்கா. இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. இவளை பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? அர்க்காணி நம்மளையே உத்து பார்த்துட்டு இருக்கா. அவ இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கிடலான்னு பார்த்தா கூட நந்தி மாதிரி உட்காந்துருக்கா பக்கத்துல. இவ இறங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம இறங்கணும். அவசரம்னு சொன்னீங்களே, நீங்க கேட்ட இடம் வந்துருச்சுமா, இறங்கிக்கோங்க. ரொம்ப பழகுன மாதிரி இருக்கே. ஒருவேளை ரோஜாவா இருக்குமோ? ஒண்ணு பண்றேன், ஒரு ஐடியா பண்ணலாம். மேடம், ஒரு 500 ரூபாய்க்கு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குமா? வண்டியை நிறுத்தினதும் நான் தரேன் 500 ரூபாய்க்கு சேஞ்சு. அண்ணா உங்களை கேட்டனா? கமெண்ட் போங்க. மேடம் உங்களை தான் மேடம். ஒரு 500 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? இருடி, உன் வாயாலே இப்போ உண்மையை வர வைக்கிறேன். அக்கா அக்கா நான் அர்க்காணி பேசுறேன்க்கா. அக்கா நான் ரோஜாவை கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. ஐயோ அண்ணே நிறுத்துங்கண்ணே. நிறுத்துறமா, ஏன் உயிர் போற மாதிரி கத்துற? நில்லடி. ஓடாத ரோஜா. காசு கொடுத்துட்டு போமா. ஓடிட்டாளே. நீ யார் காசு கொடுத்துட்டு போமா? ரோஜா நில்லடி. நில்லடி ரோஜா. ஓடாதடி நில்லடி. நில்லடி, ஓடாதடி ரோஜா. கிரடி கால் வலிக்குதுடி, நில்லடி. ரோஜா நில்லடி. அண்ணே நிறுத்துங்கண்ணே, கொஞ்சம் லிஃப்ட்ண்ணே ப்ளீஸ். அவசரம். தேங்க் யூ அண்ணே. போங்கண்ணே. ஐயோ அடி பாவி. அம்மா தப்பிச்சிட்டியா? இருடி, உன்னை அர்ச்சனா கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு. என்னம்மா 2 பேரும் பணம் கொடுக்காம போயிட்டீங்க? இல்லண்ணா, அவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதானா. இருங்க, எவ்வளவு ஆச்சுண்ணா? 20 ரூபா கொடுமா. அவளுக்கு சேர்த்து நான் தரேன். அந்த அம்மா போன வண்டியில விட்டு போயிட்டாங்கம்மா. அப்படியே? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். இந்தாங்கண்ணா. போன அந்த அம்மாட்ட கொடுத்துருமா. சரிண்ணா. ரோஜா என்கிட்ட வசமா மாட்டினடி, வச்சுக்கிறேன் உனக்கு. என்னையும் ஓட விட்டாளே இவ. அக்கா, அத்தை, மாமா. ஐயோ எங்க அர்க்காணி? அக்கா அக்கா அக்கா, நல்லக்கா ரோஜா பாத்தக்கா. என்னது? ரோஜாவை பாத்தியா? எங்க பார்த்த? ஆமாக்கா. அக்கா அக்கா அக்கா, இப்பதான் மஞ்சு போன் பண்ணா. அவ ஷாப்பிங் போகும்போது ரோஜாவை பாத்திருக்கா. இப்ப அர்க்காணி பாத்திருக்கா. எவ்வளவு தைரியம் அந்த ரோஜாவுக்கு! சும்மா இருந்த உங்க மேல கொலைப்படியை தூக்கி போட்டுட்டு எவ்வளவு சாதாரணமா ஊரை சுத்திட்டு இருக்கா. என்ன இருக்கானு இது? அந்த ரோசாவை பார்த்தேன்னு சொல்லல, அவளை கையங்களவுமா பிடிச்சு அப்படியே குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? விடுவேனா மாமா? விரட்டி பிடிச்சா, ஆனா அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா மாமா. ஆனா அவ மொபைல் என்கிட்ட மாட்டிக்கிச்சு. இங்க பாருங்க. அர்க்காணி, ரோஜா மொபைல் உன் கையில எப்படி வந்துச்சு? நானு மார்க்கெட் போறதுக்காக நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு. என்கிட்ட இந்த தப்பிச்சு போற அவசரத்துல மொபைல் போனை ஆட்டோலயே விட்டு போயிட்டா. நான் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. இந்தாங்க போனு. பாத்தீங்களாக்கா, புது போன்லாம் வாங்கியிருக்கா. சிம் கூட புதுசா தான் வாங்கி போட்டிருப்பா.
இந்த போனை வச்சு ரோஜா எங்கேன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அர்ச்சனா? இந்த போனை வச்சு எப்படி ரோசாவை கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பா ரோஜாவை பிடிச்சிடலாமாமா. காணாம போன இந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படி ரோஜா முயற்சி பண்ணுவா. போன் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பா போன் பண்ணுவா. அப்ப நீங்க குரலை மாத்தி பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா அவ வருவா. அக்கா அவளை ஒரே அமுக்கா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அவளை தூக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறேன்க்கா. மாமா அவதான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். இந்தாங்க குரலை மாத்தி பேசுங்க. மாமா மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, யார் பேசுறது? அண்ணே, என் பேர் ரோஜா. நீங்க பேசிட்டு இருக்கிறது ஏன் போன் தான். ரைட். ஷேர் ஆட்டோல வரும்போது போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. ஓ, அப்படினா இந்த போன் உண்டுங்கறியா? ஆமாண்ணே. ஏய், நல்ல வேளை சொல்லிங்க போ. இல்லனா இந்த போனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல குத்திட்டு வந்திருப்பேன். ஐயோ வேண்டாண்ணே, வேண்டாம் வேண்டாம். அந்த போன் என்னோடது தானே. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேனே. ஆஹா, ரைட். அத்தை கேளு, நானே இப்போ இந்த கேகே நகர் பஸ் ஸ்டாப்ல அது கிட்ட இருக்கிறேன். நீ இப்ப டக்குன்னு வந்தேன்னா வாங்கிடலாம். டிரைவர்ண்ணே, நான் இப்ப தனியா இருக்கேனே. அவ்வளவு தூரம் வந்து நான் திரும்ப வரணும்னா ரொம்ப கஷ்டம்ண்ணே. என்னால இப்ப கொஞ்சம் முடியாதுண்ணே. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வேணா கொஞ்சம் வந்து கொடுத்துறீங்களா? நான் வேணா பணம் கொடுத்துறேன் உங்களுக்கு. இல்ல இல்ல இல்ல, அது என்னால இப்ப வர முடியாதுமா. நான் இப்ப சவாரி ஒண்ணுக்கிறேன். நீ எனக்கு கொடுக்கறதா சொன்னிய துட்டு, அதுக்கு நீ ஒரு ஆட்டோ பூச்சி வந்துரு. நான் போய் சவாரி இறங்கி விட்டு 10 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன். மொபைல பத்திரமா வச்சுக்கோங்கண்ணே, நான் வந்துடுறேன் சீக்கிரம். ரைட் ரைட் ரைட், எல்லாம் பத்திரமா இருக்கு. வா வச்சிரு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ரோசா வசமா மாட்டினேன். கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வரேன்னு சொல்லிருக்கா. நான் போய் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்துடுறேன். மாமா கழுதியை பிடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு மாமா? நானும் அருக்கானியே போதும். நாங்க 2 பேரும் போய் கழுத்தை கட்டி தூக்கிட்டு வந்துடுறோம். அட எதுக்குப்பா இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க? போலீஸ்ல சொன்னா அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துட போறாங்க. அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். போலீஸை கூட்டிட்டு போயிட்டு ரோஜா வராம போயிட்டா போலீஸை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரோஜாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆமா அத்தை. மூத்து அருகாணி, நீங்க 2 பேரும் உடனடியா கிளம்புங்க. பார்த்து கவனமா அவளை பிடிச்சு கொண்டுட்டு வாங்க. என்ன, அவ கண்ணில் மட்டும் பற்றாதீங்கப்பா. அவ உங்களை பார்த்துட்டேன்னு வச்சுங்க, உடனடியா எஸ்கேப் ஆயிருவா. ஜாகிரதையா மறைஞ்சிருங்க. இந்தாங்க போயிட்டு வாங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் இப்ப பிடிக்கிற புடி குரங்கு புடிதான். என் புடியில இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. வரும்போது ரோஜாவோட குடுமையோட வர. இருங்க இருக்கானே. இரு அருக்கானி, நான் இந்த ஆட்டோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். நீ ஆப்போசிட்ல ஓரமா மறைஞ்சு நில்லு. 2 பேரும் சேர்த்த மாதிரி பார்த்தா ரோஜா தப்பிச்சிடுவா. அட நீ வேற முத்து, அவ இந்த வாட்டி தப்பிக்கவே முடியாது. வீட்டுல சொன்னதுதான், ஓடி போய் அமுக்கி புடிச்சிட மாட்டேன். சரி சரி, ரோஜா வரத்துக்குள்ள நீ அங்க போய் மறைஞ்சு நில்லு. நான் ஆட்டோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். போ. சரி சரி. யாரு? ரோஜான்னு நினைக்கிறேன். ஐயோ போன் எடுங்களேன். ஹலோ சொல்லுங்க. அண்ணே, நீங்க சொன்ன இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? அங்க ஒரு பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஆட்டோ TN07 P3558. ஓகேண்ணே, நான் உடனே வந்துடுறேன். அப்போ பேசின வாய்ஸ் வேற மாதிரி இருந்தது, இப்போ பேசுகிற வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. சரி, நமக்கு வேண்டியது செல்ஃபோன். யாராக இருந்தால் நமக்கு என்ன? வாடி தலைமறைவாக இருக்க கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறேன்.
இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ ஐயோ முத்து எங்க வந்தா? வசமா மாட்டியாடி. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.